ஏன் உரையாசிரியர்களுக்கு கூடாக நாங்கள் திருக்குறள் படிக்க வேண்டும்? என்ன தேவை? நாங்களாக படிக்க முடியாதா? 1.25 வரியிலே ஓரளவு விளங்கத்தக்கதாகத்தானே சொல்லி இருக்கிறார். திருக்குறளை நாங்களாக படிக்கக்கூடாதா? ஏன் உரையாசிரியர் வேண்டும் என்று நான் கேட்டேன். அவர் கொஞ்சம் யோசித்து விட்டு எனக்கு சொன்ன பதில், நமக்கும் உரையாசிரியர்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னவென்று கேட்டால், நாங்கள் புலவன் தந்த அந்த பாட்டிலே இருக்கிற சொல்லுக்கூடாக பொருளுக்குள்ளே போகிறோம். ஒரு புலவன் ஒரு பாட்டு அமைத்து விட்டான் என்றால் அந்த பாட்டிலே இருக்கிற சொல்லை வைத்துக் கொண்டு பொருளை தேடுகிறோம். உரையாசிரியர்கள் அப்படி அல்ல. அவர்கள் காவியத்தை பாடிய புலவனுடைய அந்த அறிவு நிலையிலேயே நிற்கிறபடியால் அவர்கள் பொருளுக்குள்ளே இருந்து சொல்லுக்குள்ளே இறங்குவார்கள். அதனாலே சொற்களுக்கான பொருளை அவர்கள் விளங்குகிற பொழுது அது நூலாசிரியனுடைய எண்ணமாக இருக்கும். அது ரொம்ப முக்கியம். ஒரு புலவனுடைய கருத்தை விளங்காமல் நான் அதற்கு வியாக்கியானம் செய்கிறேன்